வைத்துக் கொள்வதில் அர்த்தமில்லை. பலருக்கு சொல்லணும். சைதை சாதிக் என்பவர் பேசினார், இதையெல்லாம் சொன்னார் என்று பலருக்கு சொல்வதன் மூலமாக தான் இந்த எதிரிகளுடைய உண்மை நிலை புரியும் மக்களுக்கு. ஆகவே பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சைதை சாதிக் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அவைத்தலைவர் காசி முகமது அவர்களே, பரசுராமன் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, எஸ்கே மணி அவர்களே, முத்தையா அவர்களே, செல்வசேகரன் அவர்களே, துரைவேல் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, வீரம்மாள் அவர்களே, சே அரசு அவர்களே, விஜயன் அவர்களே, சேகர் அவர்களே, பொன் கோதண்டம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெயர் சொல்லி அழைக்க பெருமை பெற்ற சோழவரம் ஒன்றிய கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்கள், பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகள், சன் முனியாண்டி அவர்களே, நிர்வாகிகளை, பேசிவிட்டு சென்றிருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அவர்களே, என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்ததுமே பார்த்தேன், ஒரு பெரிய ஸ்டாண்டே உருவாக்கி வச்சிருக்கார் கருணாகரன். இது போல் எந்த கட்சியுமே பண்ணுறதில்லைங்க. ஏடிஎம்கே அவனாவது இது போல் பண்ணியிருக்கானா பார்த்தியா? கூட்டம் நடத்துவான், ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஆனால் இது போல் நலத்திட்ட உதவிகளை மக்கள் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு கையில் அவங்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது யார் என்றால் திமுக தான். ஏறக்குறைய 20 கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் 247 நலத்திட்ட உதவி வழங்குகிற நிகழ்ச்சியும் நாம் முரசொலியை வெளியிட்டோம். அதில் ஒன்றாகத்தான் இந்த கூட்டம் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சைதை சாதிக் அவர்கள் சொன்னார்கள், மோடியினுடைய பாட்சா இங்கே பலிக்கலைன்னு சொன்னார். மற்றதான் இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் மிக அருமையாக அவரே எடுத்து சொல்லிட்டார். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருமொழி கொள்கை மூலமாக தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்தவன் தான் உலகம் முழுவதும் இருக்கான். இந்திரா நூயி என்ற ஒரு பெண்மணி உலகத்திலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பெண்மணியாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். சுந்தர் பிச்சர் கூகுளுடைய தலைமை அதிகாரி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். அவங்களாம் படித்தது எதுனா தமிழும் ஆங்கிலம் தான். ஏன் என்னையை எடுத்துக்கினா கூட நானும் தமிழும் ஆங்கிலம் தான் படித்தேன். ஆனால் யாருமே நாங்கள்லாம் ஹிந்தி படிக்கலேன்னு வருத்தப்பட்டதே இல்லை. தமிழ்நாட்டு மக்களும் வருத்தப்பட்டதில்லை. ஏன்னா உலகத்தினுடைய பொது மொழியாக இருக்கின்ற ஆங்கிலம் இருக்கும்போது இந்தியெல்லாம் நமக்கு 2வது 3வது தேவையே இல்லாத ஒன்றாக தான் நம்ம கருதுகிறோம். காரணம் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு மிக பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. எல்லா மாநிலத்திற்கும் முதன்மையான மாநிலமாக வளர்ந்திருக்கு. நமக்கு எல்லாம் பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் திட்டங்களை தீட்டி வருகிறார். பெண்கள் அதிகமாக கூடியிருக்கிறீர்கள். நம்முடைய சாதிக் சொன்னது போல விடியல் பயணம் 1000 ரூபாய் நமக்கு மாதம் மாதம் போய் நிற்கவே வேண்டியதில்லை. உங்களுடைய வங்கி கணக்கில் அதுவே வந்து ஊழ்ந்து. அதை ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? நம்முடைய துணை முதல்வர் தான். அவர் தான் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர். அதாவது 1,16,00,000 பேருக்கு ஒரே நிமிஷத்தில் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு பட்டன் அழுத்தினா போதும். இதுக்கு முன்னெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் 1000-2000 தளர்ந்து உண்டு. மாதம் ஆகும், ஒவ்வொருத்தராக போய் வாங்குவோம், இவ்வளோ நிற்போம். அதில் 2 பேர் நெரிசலில் ஒருத்தர் 2 பேர் கூட பாதிக்கப்படுவாங்க, இறந்து கூட போயிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம யாராவது போகிறோமா 1000 ரூபாய் வாங்கிறதுக்கு? அதுவே வந்து விழுந்துருக்கு. இதுக்கு யார் முக்கிய காரணம்? நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் தான் அந்த திட்டத்தையே கொண்டுட்டு வந்து உங்களுக்கு எல்லாம். இன்னும் ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க, தரப்போகிறார், நிச்சயமாக தரப்போகிறார். தலைவர், நம்முடைய கழக தலைவர், நம்ம எல்லாம் பிறந்த நாள் விழா கொண்டாடுறோமே, அந்த தலைவர் அது அவங்களுக்கும் தரப்படார். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு பெண்கள் படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் தரார். அப்பா அப்பான்னு கூப்பிடுறத கிண்டல் பண்ணுறானுங்களே, எந்த அப்பா 1000 ரூபாய் மாதம் பெண்களுக்கு தரான்? ஏழை வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான்.
ஏமா 5-10 கொடுக்கறதுக்கே கஷ்டம். வறுமை இருந்தால் கொடுப்பாங்க, இல்லை. ஆனால் அது போல் சிரமப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும், உயர்கல்வி படிக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழே 1000 ரூபாய் தரது யாரு? நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதியார். அதே போல் பெண்களுக்கு மட்டுமல்ல, பசங்களுக்கும் தரார். தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு 1000 ரூபாய் தரார். 1000 ரூபாய் தந்து அந்த பசங்க என்ன அருமையாக படிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நம்ம பெண்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாங்க. முன்னெல்லாம் இது போல் பெண்கள் இந்த நேரத்தில் வர முடியுமா? நம்ம சாதிக்கு சொன்னார், இவ்வளோ நாடகங்களை விட்டுட்டு வந்துட்டீங்களே. அவரும் தொடர்ந்து நாடகங்களை பார்ப்பார். இருப்பது நானும் கூட பார்க்குறேன், நான் எப்பவுமே பார்த்ததில்லை. எல்லாத்தையும் வரிசையாக சொல்கிறார், நீங்களும் சிரிக்கிறீங்க. ஆக அவரும் இந்த நாடகங்களை கூட்டம் இல்லாத நேரத்தில் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பார்ப்பார், இல்லைன்னா எல்லா கதையுமே அவர் சொல்கிறாரு. இதுக்கு முன்ன வர முடியுமா? பெண்களுக்கு அதிகாரத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்தது யாருன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அப்போல்லாம் 1980கள்லாம் வீட்டை விட்டு வரவே மாட்டாங்க. ஆண்கள் தான். ஏன் எங்கே போகிற அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் வீட்டுக்காரன். இப்போ சொல்லுவாரா வீட்டுக்காரர் எங்கே போகிறேன்னு கேட்பாரா? கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆளுமை திறனை வளர்த்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். எப்பத்திலேருந்து? செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள். எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் அப்போ கேட்போம், எங்கள் ஊரில் எங்கம்மா போகிறேன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோன்னு ஒரு பேக்கை மாட்டிக்கின்னு. எங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கா? எங்கே இருக்குது அது? திருவள்ளூர். இவ்வளோ தொழுவோம்மா, ஏன் என்ன போயிட்டு வரக்கூடாதா நான் இன்னும்? அந்த அளவுக்கு தைரியத்தை உங்களுக்கு ஆளுமை திறமை வளர்த்துதுன்னா திமுக அரசு தான். இப்போ 1000 ரூபாய் கையில் கொடுத்துட்டோம், நீங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. இப்போ 100 நாள் வேலை செய்கிறீங்க, அதுலேயும் வருது. அதை கூட இந்த மோடி பணம் தர மாட்டேன்றார். 3 மாதமாக வரல, இல்லை 3 மாதமாக பணம் தரல. நிறுத்த போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கார். நிறுத்தக்கூடாதுன்னு நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பல கடிதங்கள் எழுதியிருக்கார், அந்த பணத்தை உடனே கொடுன்னு. எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை சீரழிக்கணும். கல்விக்கு பணம் தரல. டீச்சருங்க நம்ம சாதிக்கு சொன்னார், எவ்வளோ 3 லட்சம் டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னு. அதுக்கும் பணம் தரல. அதுக்கு ஒரு கண்டிஷன், நிபந்தனை என்ன? இந்திய படின்னு. தலைவர் தான் நல்லா அழகாக சொன்னார், நீ 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தா கூட நாங்கள் இந்தியை படிக்க மாட்டோம்னு சொன்னார். எதுக்கு இந்தியை படிக்கணும்? இந்தியை படித்தவங்களாம் இங்கே வந்து வேலை செய்கிறோம். நம்ம பிள்ளைங்களாம் படிச்சுட்டு எல்லா நாட்டுக்கும் போய் வேலை செய்துங்க. படிச்சுட்டு பல தொழில்கள் செய்துங்க. பல அரசு அலுவலகங்கள் இருக்குது. பல தனியார் கம்பெனியில் பெரிய அளவில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்குதுங்க. அதனால் அவங்களாம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. நல்ல பசங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பதான் ரொம்ப அடுக்கடுக்காக சொன்னார், நாங்கள் படிக்க வேணான்றோமா? படி, விருப்ப திணிக்காத, எங்களை படின்னு வற்புறுத்தாத, அதுக்கு நிபந்தனைகளை போடாத, கண்டிஷன் போடாத. இந்தியை படித்தாதான் இந்தியை படித்தாதான் பணம் தருவோன்னு கண்டிஷன் போடாத. இது எவ்வளோ பெரிய இயக்கம். 1938லேருந்து எவ்வளோ பேரை பார்த்துக்குது. ராஜாதியிலிருந்து பார்த்துருக்கோம். யாரெல்லாம் இந்த இந்தியை கையில் எடுத்தானோ அவங்களாம் அங்கே காணாத போயிட்டான். இப்போ அடுத்தது நம்ம மோடி எடுத்துக்கிறாரு, அவரும் காணாத போயிட்டு. நிச்சயமாக அடுத்த வாட்டி ஜெயிக்க மாட்டார். தமிழ்நாட்டில் கையை வச்சா, மடியில் கையை வச்சா எவனுமே உருப்பட்டதாக வரலாறே இல்லை. ஆனால் 75 வருஷமாக திமுக வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. 6வது முறையாக ஆட்சியை பிடிச்சிருக்கோம். 7வது முறையும் நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம தலைவர் தான் நிச்சயமாக முதல்வராக போகிறார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 55% மாதாவரம் தொகுதியிலே நமக்கு கிடைக்கிது. எவ்வளோ? 55%. எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. நம்ம சாதிக்கு அவர்கள் சொன்னார், எவ்வளோ பேர் நடிகலாம் கட்சி ஆரம்பித்தார், வரிசைப்பட்டு ஒருத்தர் மட்டும் விட்டுட்டார். ஆனால் நல்ல மனுஷன் நம்ம கூட தான் இருக்கார். கமலஹாசன் ஒரு பேட்டியில் 15 நாளுக்கு முன்ன சொன்னார், நானும் கூட எனக்கு ரசிகர். கமலஹாசனை பற்றி உங்களுக்கு தெரியும், பெரிய நடிகர், சிவாஜி கணேசனுக்கு சமமாக நடித்தவர். நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் அவரை அப்படி அவருடைய ரசிகராக இருந்தவர்கள், நான் உள்பட. அவ்வளோ அருமையான நடிகர். அவரே ஒத்துக்கிட்டார்.
எனக்கு உள்ள ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க, என்னை ஆதரிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் சினிமா வேற, அரசியல் வேற, என்னை ஆதரிக்கல அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அவரே ஒத்துக்கிட்டார். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இந்த சினிமாவில் வந்து நேற்று வந்து இன்னைக்கு நான் நாளைக்கு முதலமைச்சர் சொல்கிறோம் பாச்சாலாம் இங்கே பழிக்கவே பழிக்காது. மண்ணை தான் கவனம், தயாராக இருக்கணும். இது வந்து கொள்கை பூமி, லட்சிய பூமி. இங்கே வந்து சினிமா இது போல் ஃபேக் நாடகங்களுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. எவனுமே ஜெயிக்க முடியாது. அதுவும் என்ன அருமையான திட்டங்கள் அடிக்கிட்டே சொன்னார். அந்த திட்டங்கள்லாம் மீறி உங்களால் பண்ண முடியுமா? சும்மா வெள்ளம் வந்ததுங்க. இந்த பாரு நம்ம கருணாகரன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கூட்டத்தை நடத்துகிறோம், நலத்திட்ட உதவி பண்ணுறோம். 450 பேருக்கு 250 பேருக்கு பட்டினப்பாக்கத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எனக்கு இது நிதியை கொடுத்துட்டு, நிதியில் இது போல் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு அது ஒரு பெரிய பிரமாதமாக பேசணும். 250 பேர் நம்ம மாவட்டத்திலே நம்ம 2.5 லட்சம் பேர் கொடுத்துருப்போம். எவ்வளோ? 2.5 லட்சம் பேர் கொடுத்துருப்போம். எங்கெங்கெல்லாம் மழை இருந்தது, எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அங்கேயே தேடி தேடி போய் கொடுத்தோம். இதுதாங்க கட்சி. நம்ம கட்சி தான் மக்களுக்கு சேவை புரிகிற கட்சி. ஏழை எளியவர்களை அடையாளம் காண்கின்ற கட்சி எதுன்னா நம்ம கட்சி தான். வேற எந்த கட்சியும் இல்லை. நல்லா சொன்னார் இந்த வடிவேலு. ஒருத்தன் பொண்ணு பார்க்குற நேரத்தில் அப்போ இது சாப்பிட்டுட்டு இருப்பானே, அது போல் இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி கட்சி நடத்துகிறார். அசிங்கமாக இருக்கு. அவங்க கட்சியிலேயே மந்திரியாக இருந்தவன் வேலுமணின்ற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறான். அந்த கல்யாணத்துக்கே போகல. ஏன்னா அங்கே அவ்வளோ பிரச்சனை. ஒவ்வொருத்தனும் பிடிங்கி போகிறான். இவருக்கு தெரியாத அவன் அமித்ஷாவை பார்க்குறான், இவருக்கு தெரியாத பிஜேபி லீடரை பார்க்குறான், அங்கே உறவு வச்சுக்கிறான். தலைமை சரியில்லை. ஆளுமை திறமை இல்லாத ஒரு தலைமை தான் அதிமுக. அதெல்லாம் வேறாது. இதோடு போக வேண்டியது தான். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் 2வது முறையாக 7வது முறையாக நம்முடைய கட்சியினுடைய 7வது முதலமைச்சராக அவர் தான் வரப்போகிறாரு. ஆகவே நீங்கள்லாம் தயாராக இருக்க வேண்டும்.